வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டோட 150வது எபிசோட். நாங்களே கை தட்டிக்கிட்டோம். ஸோ போதும் 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 பெருசாக போயிட்டுருக்குது. அது மாதிரி தான். தஞ்சாவூர் கழுதை. ஆமாம், தஞ்சாவூர் குருவி இல்லை கழுதையா? ஓ, நான் ஒன்று கழுதைன்றீங்க. ஓகே ஓகே. இது வந்து 150வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட்லேருந்து நாங்கள் புதுசாக ஒரு அது பேர் என்ன, ஒரு சீரீஸ் போட போகிறோம். அது என்னென்னா ஒன்றும் கிடையாது, கப்பல் பாட்காஸ்ட் தான். அது வந்து சரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு கப்பல் பாட்காஸ்ட்டாக போடலாம். அந்த எபிசோடுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறோம். என்ன பேர்? அது பேர் வச்சு சோறு வைக்க மாட்டியாப்பா? சோறுலாம் வைக்க முடியாது. பேர் வந்து ப்ளீஸ் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி. ஆமாம், ப்ளீஸ் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி. அதுதான் எங்களுடைய கப்பல் பாட்காஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டோம். முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் கப்பல் பாட்காஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா இருக்கு சொன்னாங்க. மக்கள் ஏகோபித்த ஆதரவா நீங்கள் வாங்க வாங்க, நானும் உங்கள் பேச்சு அப்படிலாம் நான் வர்றேன் அந்த மாதிரி தான். ஓகே, அதான் அது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நீங்கள் 2 பேரும் பேசினா நல்லா தான் இருக்கு. வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனால ஆட்டோக்கார தம்பியை கூப்பிட்டு வந்துட்டேன்னா சரி ஓகே. 150வது எபிசோடுன்றனால ஓகே. இது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் இந்த எபிசோட் நமக்கு. ஸோ எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு எபிசோட் வந்து இந்த கப்பல் பாட்காஸ்ட்டாக வச்சுக்கலாம். போன மாதமும் அது தற்செயலாக அப்படி அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட் எபிசோட் வந்து அப்படி தான் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு ஒரு கப்பல் பாட்காஸ்ட்டும், மற்ற 3 நான் தான் பேசுவேன் அப்படின்னு அமைச்சுக்கிறோம். ஆமாம், மற்ற 3 நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். மாதத்துக்கு 4 பாட்காஸ்ட் மினிமம் கேரண்டி. ஆமாம் அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா லாஸ்ட் வீக் கொஞ்சம் அதில் தடுமாறிடுச்சு. செவ்வாய்க்கிழமை போடல. ஆனால் ஓகே, ஒரு புதன்கிழமை ஒரு புக்கை வந்து நான் ரிவ்யூ போட்டேன். ஸோ ஒரு நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது பாட்காஸ்ட். இதெல்லாம் இல்லை, இது வந்து நான் ரிஜெக்டட். நான் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ஐயோ, அதுக்கு கூட இங்கே இல்லை, எடிட்லாம் நான் பண்ண மாட்டேன், அப்படியே போடுவேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, என்ன சொல்ல போகிறோம் ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் அண்ட் தென் சொர்ணா நான் வந்து ஒரு குட்டி இன்டர்வியூ எடுக்க போகிறேன். 150 எபிசோட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒரு இன்டர்வியூ. அதான் நம்ம பாட்காஸ்ட்டை ஓகே தரமாக தொடங்குறோம். ஓ, இன்டர்வியூ. நீ பேசுகிறதே கேட்க முடியல, இன்டர்வியூ வேறையான்ற மாதிரி. ஓகே, இவங்களே பேசுவாங்க. வணக்கம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பேசுவோம். கமெண்ட்டை பற்றி நான் இன்டர்வியூ மோடுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த எபிசோடுக்கு வந்திருந்தது. நிறைய டிஎம் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் பர்சனல் மெசேஜஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் பற்றி பேசினப்போ ஒருத்தவங்க அனுப்பியிருந்தது. எனக்கு ரொம்பவே ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் எனக்கு அதை படிக்கல, எனக்கு அழுகையே வந்துருச்சு. நான் வந்து ஆக்சுவலாக இவங்க தான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணாங்க. இவங்க ரீட் பண்ணல எனக்கு அது அவ்வளோ இம்பேக்ட் இல்லை. ஆனால் நானே அந்த கமெண்ட்டை படிக்கல, எனக்கு ஒரு மாதிரி கண்ணீரே வந்துருச்சு. சரி, நான் அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறேன். I would like to share my pregnancy journey as it could be a lesson to someone. I got married in 22 years and delivered a baby within a year. I was the first to have a baby in my friend's gang and an only daughter. So I had no awareness of pregnancy or childbirth till then. I have seen baby delivery only in the movies. Above all, my husband was working in a different state and I was in Chennai. In the first year of marriage, calculating the entire year, I was with him only for 20 days, but I was staying with in-laws. Pregnancy itself was tough for me, and I had mood swings and all the pregnancy issues like BP, pimples, skin tone change, mood swings, severe vomiting, nose teeth bleeding, urinary infection, bloating, leg swelling that I can't even put slippers, body itching, back pain, and many more. Kind of you name it, I have it. I handled it alone. I used to cry the entire pregnancy for no reason as I was alone in a new place. My mom is a teacher and I was working in IT. Distance from mom's house and office, one-way travel itself is around 2.5 hours. So I couldn't stay in my mom's place as well. With all these issues, I went to the office till 15 days before my due date.
as that's the only place to let out and kept me moving. My teammates were the God sent angels. They took care of me and my emotional support. Climax arrived. 2 days after my baby shower, I was admitted in the hospital for high BP and water content reduced. It was an induced normal delivery. Thankful to God for it. Even before getting discharged from the hospital, personal family issues started. Within 2 days, the kid was diagnosed with jaundice and admitted in the hospital again. My husband didn't even come to look after fighting with me during this second stay, though he was in Chennai. I was battling alone. Only God knows the pain and trauma I underwent while still in the hospital. These problems led me to depression and affected my kid through breastfeeding. It took me more than 3 months to have continuous 2 hours of sleep at night. My kid would be awake and cry for the entire night non-stop from 6 p.m. to 6 a.m. Nothing can stop him other than swinging him in total. Me and my mom used to take turns. Till 2 a.m. I will handle, and after that, her turn. But she can't handle it alone. So she will wake me every 1 hour to feed, thinking he is crying for milk. Since his crying was non-stop, we met many doctors too. Finally, I met a doctor who is a family friend to our family doctor. He was the HOD of Egmore Children's Hospital that time. He identified that's the issue because I am in postpartum depression and unknowingly giving it to my kid. He suggested that I should listen to devotional songs while breastfeeding so that I can divert my mind during this time and stop affecting my kid. It worked as a miracle. Within a month, it had changed. It took me more than 3 months to figure it out. Everyone has a different kind of pain, and people around the woman should be supportive at least by listening to her. My parents were my strength during this time and helped me, counseled me to come back again. So you are not alone in this journey. Only the problem is different. Life lesson. It gave me immense strength to face any issues in my life. I can handle everything. I can handle anything and everything now. Even after 10 years, I was crying while typing as this was life's biggest trauma I faced. இது வந்து அவங்களுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னியை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா என்னை வந்து அவங்க அந்த குரலாக மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து அந்த பாட்காஸ்ட்டில் என்னோட போஸ்ட்மார்ட்டம் அதுக்கப்புறம் நான் கோத்ரூ பண்ண விஷயங்கள்லாம் சொன்னதை கேட்டு அவங்க இந்த இதை வந்து அந்த யூடியூப் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ வெறும் குரலாக கேட்ட ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய இதை சொல்லி ஒரு ஆறுதலாக சொல்லணுன்னு நினச்சிருந்தாங்கல்ல. ஸோ அது ரீட் பண்ணலே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நான் வந்து எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட லைக் லேடிஸ் மட்டும் இருக்கிற ஒரு கேங், அங்கேயும் நான் இதை வந்து ஷேர் பண்ணேன். அதுலேயுமே நிறைய பேருக்கு ரீட் பண்ணலே கண்ணு கலங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ என்னென்னா எவ்வளோ வருஷம் கழிச்சும் அது அப்படியே இருக்குது. அவங்களே அதை வந்து நான் சொல்லல, நானே இதை டைப் பண்ணல, இப்போயும் எனக்கு கண்ணு கலங்குது சொல்கிறாங்கல்ல. ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த மூமெண்ட்ஸ் அது எல்லாமே அப்படியே நேற்று நடந்தது மாதிரி ஞாபகம் இருக்கும். எனக்கு ஸ்டில் என் பையன் பிறந்ததும் அப்படி தான் ஞாபகம் இருக்குது, பொண்ணு பிறந்ததும் அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் ஆச்சு. நிறைய கமெண்ட்ஸ் வரும், எல்லாமே எனக்கு நல்லாயிருக்கும். யாராவது இப்படி என்னை யாருன்னு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணல ரொம்ப ஜாலியாகிடுவேன். நான் நல்லா இருக்குது நல்லா பண்ணுறீங்கலாம் சொல்லல ரொம்ப குஷி ஆயிடுவேன். ஸோ அதில் இந்தளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணது ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்தது. தெரிஞ்சவங்க சொன்னாச்சு நீ தானே அப்படிலாம் எனக்கு தெரியும். ஐயோ அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சவங்க சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். என்னை மாட்டி விடுறதுலே இருக்காங்க. ஆக்சுவலி தெரிஞ்சவங்க சொல்கிறது வந்து நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ யாரெல்லாம் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கேட்டுட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது வந்து நான் என்ன நினச்சேன்னா இவங்கெல்லாம் தான் கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் ஒன்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அது அந்த க்ளோஸ் சர்க்கிளை மட்டும் வச்செல்லாம் வளராது. நமக்கு தெரியாதவங்க அந்த மாதிரி ரீச் ஆகக்குள்ள தான்
இருக்கும். அது நீங்கள் அப்படியே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பறந்து போ, வானம் மிக பெரியது, போகிறாங்க சமுத்திரக்கனி மறந்து இங்க இருக்கடா, போகிறாங்க. போடா தைரியமா போடா அப்படின்ற மாதிரி. அது வந்து கௌதம் மேனன். இல்லைம்மா, சமுத்திரக்கனி அந்த மாதிரிலாம் பேசுவார். கௌதம் மேனன் வந்து இங்கே இருக்க அமெரிக்கா. அது வந்து அவர். ஓகே, நான் வந்து சமுத்திரக்கனி ஃபாலோவர். அது சரி. அதனால ஸோ சமுத்திரக்கனி அது ரொம்ப நல்லா இருந்தது. நானே கை தட்டுறேங்க, இது மியூசிக் இல்லை. சரி, ஓகே. அதனால வெற்றிகரமாக 150வது எபிசோட வந்துட்டோம். நிறைவெல்லாம் பண்ணல, இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கோம். 100வது எபிசோடு வந்து ஒரு எண்டு கார்டை போடுறீங்களா? 100வது எபிசோடு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ போட்டேன். அங்கேருந்து 50 எபிசோட் போடுறதுக்கு இவ்வளோ நாள் 50 வாரம். ஆமாம், கரெக்ட் தானே. வாரத்துக்கு ஒன்று 50 வாரம் இல்லை, அப்படிலாம் போடல. நடுவில் பிரேக் விட்டாச்சுல. அரை மாதம் தான், ரொம்ப ஒன்றும் இல்லைன்றேன். இல்லை, ரொம்ப ஆயிடுச்சு தான். அது 2023 200வது எபிசோட கரெக்டாக போட்டுரு. ஓகே ஓகே. அதுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லை. ஆமாம், சொல்லுமா. கட்டுறதும் பெற்றதும். 150 எபிசோட்ல என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன பெற்றுக்கிட்டேன்? நம்மளால இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். லைக் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்த சொர்ணவாணி இப்போ இருக்கேன், அப்போ என்ன ஸ்டேட்டில் இருந்தேன், என்ன மாதிரி பாட்காஸ்ட் போட்டேன், போய் பார்ப்போமா என்ன பாட்காஸ்ட் போட்டிருக்கேன்ட்டு. நீ சொல்லு, நான் அதில் ஒன்று இதை பார்த்து சொல்லுவேன். எனக்கு அப்போ வந்து புக்ஸுன்னெலாம் போடலை. நான் சும்மா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேட்டாக இருப்பேன், அதை பற்றி ஒன்று போட்டேன். நான் குண்டாக இருந்தேன், இப்போயும் குண்டாக தான் இருக்கேன். ஸோ அது எனக்கு ஸ்கூல் டேஸ்லலாம் அப்படி இருக்கையில் எனக்கு எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கன் ஷாட்லாம் நடந்துச்சுல்ல, அது இப்போது ஸ்கூலில் அது போட்டேன். அப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் அப்புறம் தான் நான் வந்து புக்ஸ்ன்னு வந்து புக்ஸ் பற்றி போட ஆரம்பித்தேன். இல்லை, இது வந்து பாட்காஸ்டே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலாக சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தது, பாட்டு பாடிட்டு தெரியுவேன், இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பர்சனலானது அதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டோம். ஃபேட்டா நீங்கள் அதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பாடி ஷேமிங் பற்றி பேசியிருக்கேன். ஆமாம், அப்புறம் ப்ரெக்னன்சி ஸ்டோரி இன் யூஎஸ்ஏ 13 பேர் கேட்டிருக்காங்க. 13 வியூஸ். ஆக்சுவல் நம்ம தான் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருவோம் இது. ஆமாம், இது வந்து இதெல்லாம் யூடியூப்ல இப்போ தானே வந்தது. நம்ம வந்து கோடிக்கணக்கான இல்லை, ஐயோ இல்லை, இது அப்போ வந்து அந்த கூகுள் பாட்காஸ்ட்ல வந்துட்டு இருந்ததுல, அப்படி சொல்ல வந்தேன். கரெக்ட். ஆனால் அதுலேயும் பெருசாக கேட்கல யாரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரும் கேட்கலாம், போய் கேளுங்க. இல்லை, வேணாம், கேட்காதீங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. மை தாட்ஸ் இன் கன் கல்ச்சர் இன் யூஎஸ்ஏ. இல்லை, தேவையில்லை. இதெல்லாம் யாரும் கேட்க தேவையில்லை. தனியாக பேசியிருப்பா சொன்னா, உயிரை கொடுத்து பேசிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு மனநிலையிலேயே பேசியிருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே பதட்டமாக தான் பேசியிருப்பேன். அப்படின்னா குழந்தைகள் இதை இப்போ யாரும் கேட்கலாம் சொல்லலை. ஐயோ, இவங்களை யாரும் கேட்கலாம் சொல்லலை. இல்லைம்மா, சரி, ஓகே. ஒரு இதில் போயிட்டு உங்களுக்கு இதில் பிடிச்ச எபிசோடு என்னம்மா? எனக்கா? நீ போட்டதில் உனக்கு பிடிச்ச எபிசோடுங்க என்ன இப்படியெல்லாம் கேட்டீங்க? இதுக்கெல்லாம் முன்னாடியே சொன்னா தானே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்ல மாட்டேன். ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு நிற்க உட்கார சொல்லுங்க. எனக்கு வந்து நான் ரிப்பீட்டடாக நான் கேட்க மாட்டேன். நான் பேசினதை சும்மா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, ஸோ இப்படி இன்டர்வியூ வருது, நடுவில் பேசக்கூடாது நீங்கள். நான் வந்து முன்ன கேட்பேன் எப்படி இருக்குன்றதுக்காக. அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவ்வளோவா நான் ரிப்பீட்டடாக கேட்டதில்லை. அதுக்கப்புறம் யாராவது கேட்பாங்கல்ல, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது திரும்பி கேட்பேன். அப்போது இந்த ரீடிங் கிளப் ஒன்று இருக்குல்ல, வாலண்டியர் குரூப்பில், அதில் வந்து நாமுத்துக்குமாரோட ஒரு புக்கு வேடிக்கை பார்ப்பவன், அது ஒரு தடவை எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் பாப்பா பிறந்து 1 மந்த்தோ 2 மந்த்தோன்னு நினைக்கிறேன், அப்போ தான் அந்த புக் எடுத்திருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஸ்வர்ணா இந்த குரூப்பில் போட்டிருக்குறாங்க, லைக் ஆல்ரெடி இவங்க பாட்காஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த குரூப்பில் சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ சொன்னோன்னே நான் அதை திரும்பி கேட்டேன். எனக்கு கேட்கல, நம்மளாம் இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப பாட்காஸ்ட் போடணும், திரும்ப அதே மாதிரி இது பண்ணணும்லாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்டினியூஸாக போடணுன்ற தாட் வந்தது. அப்போயும் நான் போடலை, ஆனால் தாட் வந்து அப்போ தான் வந்தது. ஓகே, நம்ம போடலாம், நம்ம பண்ணால் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த வேடிக்கை பார்ப்பவன் எபிசோடு எனக்கு பிடிக்கும். அப்புறம் நானே திரும்ப கேட்டுக்கிட்டது வந்து ஹூ மூவ்ட் மை சீஸ், அந்த புக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எலி இருக்கும்ல, ஏன்னா அதில் எந்த எலினா அப்படி சொல்லி எனக்கு அது ஆசையாக இருக்கும் அது படிக்கிறது.
உண்மைதான். அந்த பேர் சொல்லலாம். ஸோ எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்குன்றனால அது நான் பேசினது கேட்பேன். அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக வந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு வந்து நான் ஒரு புக்கு ஐயோ அந்த புக்கு பேர் கெய்சான் டெக்னிக். அதை வந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, அது சும்மா அந்த புக்கு அப்படி காட்டும்ல ஸ்டேட்டஸில், இந்த புக்கு நம்மளும் படிச்சிருக்கோம், இவங்களும் எங்கேயோ படிச்சிருக்காங்க போல், யாரோ சொன்னதை கேட்டிருக்காங்க போல், நம்ம போய் கேட்போன்னு பார்த்தா நான் பேசினதே வச்சுருந்தாங்க. ஏன்னங்க நீங்கள் நான் பேசினதே ஸ்டேட்டஸில் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கீங்கன்னு நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து நான் அந்த மாதிரி பாட்காஸ்ட் போடுவேன்னே அவங்களுக்கு ரொம்ப காலமாக தெரியாது. நான் சும்மா ஸ்டேட்டஸில் வைப்பேன். அவங்க வந்து இந்த பொண்ணு எதையோ வைக்கிது போலன்னு விட்டுட்டாங்க போல். ஸோ லேட்டராக சும்மா அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஜானோ ஃபெப்போ அந்த டைமில் அவங்க கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வந்து அது நான் பேசுகிறேன்னொன்னே ஓகே நம்ம ஃப்ரெண்டே பேசுகிறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வரிசையாக எல்லா எபிசோடும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த காம்பவுண்ட் எஃபெக்டில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கெய்சானில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை நான் எங்க என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாதுங்க, மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அப்படியா சொன்னேன் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து நிறைய சொன்னாங்க. நான் இந்த புக்கு நீங்கள் ரிவ்யூ போட்டதை கேட்டு இதுலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து நான் இதை மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லி எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு எபிசோட் கேட்கலையும். எனக்கு வந்து நான் போய் அந்த எபிசோடை பார்த்தா அது 1 இயர் பேக் இல்லை 2 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நம்ம அப்போ போட்டதே இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்புறம் அந்த கெய்சான் டெக்னிக்கை நான் அந்த புக்கை வந்து நானே திரும்ப கேட்டேன். எனக்கும் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது என்ன படித்தேன் என்ன எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. கெய்சான்னா அது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். அது வந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம்ன்றது தான், வெரி ஸ்மால் ஸ்டெப்பாக இருக்கணும், அவ்வளோதான் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த புக்கில் இருந்து. ஆனால் இப்போ போய் அந்த எபிசோடை கேட்டால் அந்த புக்கே திரும்ப படித்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் கொஞ்சம். அப்புறம் நான் இன்னொன்று வந்து கொஸ்டினாக கேட்பீங்களா அப்புறம் இல்லை நானே சொல்லுவேன்? சொல்லு. பேசுறதுன்னு வேலை பேசுங்க. இன்னொன்று வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் இதை வந்து புக் பாட்காஸ்ட்னு சொல்லி ஆரம்பித்து நான் ஒவ்வொரு புக்கை பற்றியும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது பொன்னியின் செல்வன் புக்கை பற்றி நான் பேசினதில்லை, அந்த கதை அதெல்லாம் பேசினதில்லை. ஆனால் அந்த ஒரு படம் வந்ததில்லை, பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து அது என்ன பாட்டு, டம் 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 வரே அந்த பாட்டு இருக்கும்ல, அந்த 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 பாட்டை வந்து நான் டீகோட் பண்ணி புக்கில் அது எந்த சாப்டர் அந்த அந்த சாப்டரையும் ரீட் பண்ணி இந்த பாட்டையும் பற்றி பேசியிருந்தேன். ஸோ ஒரு பாட்டுக்கு இவங்க இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது வந்து இந்த மாதிரி ஒரு சீனாக அதில் வரும் புக்கில், அதை இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னேன்னு நினைக்கிறேன், பாட்டு மட்டும் ரிலீஸ் ஆனோன்னே நான் அந்த மாதிரி ஒரு எபிசோட் போட்டேன். அதை கேட்டுட்டு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் பேசினது ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ நான் அந்த புக்கை நான் படிக்கலான் இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க படித்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு தெரியாத ஒருத்தவங்க எனக்கு வந்து நான் பேசினதை கேட்டு நான் புக்கு படிக்க போகிறேன்னு சொன்னது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம சொன்னதை கேட்டு ஒருத்தவங்க புக்கு படிக்கிறாங்க அப்படின்னோடனே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்குது. கரெக்டு. அப்புறம் லைக் பாட்காஸ்ட்டுக்கு யூடியூப்புக்கு ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, யூடியூப்பில் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டட் ஃபாலோவர்ஸ்லாம் வர மாட்டாங்க. ஒரு டிவோட்டட் ஃபாலோவிங் ஒரு இதாக இருக்காது, ஒரு பர்சனலாக இருக்காது. பட் பாட்காஸ்ட் இஸ் கைண்ட் ஆஃப் பர்சனல். ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸை பற்றி சொல்லுங்கள். அதனால தான் நீங்கள் பாட்காஸ்ட்டே போடுறீங்க. ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு அவரை எப்படி சொல்கிறது, அண்ணான்னு வச்சுக்கலாம். அந்த அண்ணா வந்துட்டு ரெகுலராக மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து அந்த அது என்ன டிஜிட்டல் டீடாக்ஸு, அதுக்கப்புறம் அதை பற்றின புக், டிஜிட்டல் மினிமலிசம் புக்கு, அதெல்லாம் அது பண்ணிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட், நானும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் இல்லை இனிமேல் நான் பண்ண போகிறது இல்லைன்னு பண்ணல. அவங்க நான் யூஸ் பண்ணலன்னா அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு பாட்காஸ்ட்கான ரிவ்யூவை மட்டும் அவங்க ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு போடுவாங்க. இது நல்லா இருந்தது வச்சுது அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்னங்க நீங்கள், நானே அப்படி இன்ஸ்டாகிராம்லேயே தான் இருக்கேன், நான் சொன்னதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றப்போ எனக்கு நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த அண்ணா வந்துட்டு நான் பாட்காஸ்ட் ஒரு ரொம்ப நாளாக போடலை தானே, குழந்தை பிறந்தது அப்படி இப்படின்னு நான் போடவே இல்லைல்ல.
நீங்கள் ஏன் போட மாட்டீங்க, நீங்கள் போடுங்க, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க, பண்ணுங்க, வெயிட்டிங் ஃபார் யுவர் பாட்காஸ்ட், மாதம் மெசேஜ் வெயிட்டிங் ஃபார் யுவர் பாட்காஸ்ட், நீங்கள் என்ன போட மாட்டீங்க. நான் வந்து சம்டைம்ஸ்லாம் திடீர்னு வந்து ஒரு எபிசோட் போட்டு போயிருப்பேன். ஐயோ இவர் திரும்ப கேட்குறாருன்றதுக்காகவே நான் வந்து ஏதாவது ஒரு புக்கை படிச்செல்லாம் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஐயோ இவர் வேற கேட்குறாருன்ற நினச்ச டைம்லாம் இருக்குது, நிஜமாவே இருக்குது. ஏன்னா நானே ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போ வந்து இவங்க ஏன் பாட்காஸ்ட் போடல அப்படின்னா, எங்கெங்க எனக்கு யாராவது நல்லபடியாக பாட்காஸ்ட் போட்டு நான் அதை கேட்டு நல்லா வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். ஈவன் நியூ இயரில் கூட சொன்னாங்க. நியூ இயர்லேயும் நான் போடல. வாரம்லாம் ஒன்றும் ஒரு எபிசோடும் வரல. சிஸ்டர் நியூ இயர் வந்துருச்சு, நீங்கள் வந்து மோட்டிவேட்டிங்காக ஒரு புக் எடுத்து நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் போடுங்க. எனக்கே மோட்டிவேஷன் தேவைப்படுது ப்ரோ, நான் எங்கே போகிறது அப்படி தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஆனால் என்ன சொல்ல, இப்படி தொடர்ந்து நான் இவ போடவே மாட்டா, ஒரு தண்ட கர்மோன்னு தெரிஞ்சோம். அவங்க திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்கல்ல, அது அந்த இதுவாக என்னன்னு எனக்கு தெரில. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவர் தான் நான் திரும்ப பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு ரெகுலராக போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க தான். அப்புறம் இன்னொரு அண்ணா ஒருத்தவங்களும் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அவங்க மதுரை அவங்க. ஸோ அவங்க முன்னாடி இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாட்காஸ்ட்க்கும் ரிவ்யூ போட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் தான் போடவே இல்லையே, பாட்காஸ்ட்டே போடல. அப்புறம் அவங்க எங்கே போய் கேட்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய கேப் வந்ததுக்கப்புறம் அவங்க இது பண்ணல. அப்புறம் இங்கே கேனடாலேருந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த எபிசோடு அதெல்லாம் கேட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்ல, எனக்கு அந்த நேமாக ஞாபகம் இல்லை யார் என்னன்றதெல்லாம். நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த மாதிரி மச் நீடடாக இருந்தது, நான் கேட்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கரெக்டாக அதை சொன்ன மாதிரி இருந்தது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புக் சஜஷன்ஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சிஸ்டருக்கோ கேட்டிருந்தாங்க. என் அம்மாவுக்கு பண்ணணுங்க, நான் இந்த மாதிரி என்ன புக்கு கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது கேட்கலாம் நல்லாயிருக்கும். இனிஷியலி வந்து அது பயங்கர அப்படி வானத்துக்கே பறந்து போயிடுவேன், நான் ஜாலி ஆயிடுவேன். அப்புறம் யாராவது ஒருத்தவங்க தானே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தடவை படிக்கலையும் ஸ்டில் நான் அப்படி தான் இருப்பேன். ஒரு தடவை படிக்கலையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டில் ஒவ்வொரு எபிசோட் கேட்டு அது மெசேஜ் பண்ணுறது ஒரு சைடு, புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க புதுசாக டிஎம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வரையிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் லென்த்தி மெசேஜ் அனுப்புவாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்கும் அந்த மெசேஜ்லாம் எடுத்து படிக்கணுமா என்ன? ஆமாம், இது வந்து அவங்க பப்ளிக்கில் போட்டது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி. எனக்கு என்னென்னா, நான் பாட்காஸ்ட்டே போடாத டைமில், நான் புக்கே படிக்காத டைமில் அவங்க பழைய இதை கேட்டுட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது அதை கேட்குறது அப்படின்றத வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போது என் ஃப்ரெண்டு கூட என்ன பண்ணான்னா, நிலமெல்லாம் ரத்தம் இருக்குல்ல, அது இந்த காலத்துலேயே போட்டது, அது வந்து பாதி படிச்சுட்டு விட்டுட்டேன் நான். அது ஆக்சுவலாக இவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த கதையை சொல்லிட்டே இருப்பேன், ஆனால் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன் மீதத்தெல்லாம். அவன் வந்து நிலமெல்லாம் ரத்தம் மீதம் பாட்டெல்லாம் எங்கே போய் போடு அப்படிங்கிறான். நான் வந்து எங்கே போச்சு, புக்கே எங்கே போச்சுன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணல, நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. நான் வந்து முக்கியமான ஒன்று நான் சொல்லலை. நான் இதை விட ரொம்ப மகிழ்ச்சியானது என்னென்னா, நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது மெசேஜ் போட்டாங்கன்னா செம ஜாலி ஆயிடுவேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் யாரும் அது போட்டதில்லை. நான் வந்து கொஞ்சம் இந்த இதுவும் போட்டிருப்பேன், இளையராஜா பாடல்கள். அதுதான் ஆக்சுவலி ஹையஸ்ட்டு, இதுவரை அதிக பேர் அதுதான் கேட்டிருக்காங்க. இளையராஜா பாடல்கள், அப்புறம் ஸ்வர்ணலதா பாடல்கள், இதிலெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்ற மாதிரி பேசி அது கூட பாடவும் செஞ்சுருப்பேன். ஸோ அதில் வந்து இப்போ கூட யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ஜாலி ஆயிரும். ஒருத்தவங்க வந்து மியூசிக் பாட்காஸ்ட் நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜாலி அப்படி சொல்லிட்டு ஜாலி ஆயிடுவேன். முக்கச்சாமி பாட ஆரம்பிச்சேன். வெள்ளச்சாமி 8 மணி ஆயிடுச்சு, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, அது இப்போ புக்கு அந்த மாதிரி போயிட்டதுனால எனக்கு எப்படி இருக்குன்னா,
இதில் வந்து எனக்கு நான் படிக்கிறப்ப எனக்கும் நல்லா இருக்கு. நான் இல்லைன்னா தண்டமாக தான் இருப்பேன். ஸோ படிக்கிறப்ப எனக்கும் நல்லா இருக்கு. அண்ட் அதை சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு கண்டென்ட்டாக சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த மியூசிக் பாட்காஸ்ட் அதுக்குள்ளே வரல. பாடெல்லாம் வரலையே என்ன பண்ணேன்ற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது யாராவது சொல்லலையும் ஜாலியாக இருக்கும். நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படி சொன்னால் ஜாலியாக இருக்கும். மகிழ்ச்சி இந்த மாதிரி தான் வரும். என்ன ஐயோ இசை மணிகள் நிறைய சித்ரா தேவி பிரியான்னு என்னைய சொல்கிறாங்க இவங்க. அந்த மாதிரி தான் வரும். சரி ஓகே, இப்போ உங்களோட பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு குவிஸ் வைப்போம். குவிஸா? ஆமாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல டாப் எபிசோடு இது. அது இளையராஜா பாடல்கள் தான் இருக்கும். தேன் கிண்ணம், அதான் இளையராஜா பாடல்கள். தேன் கிண்ணம் இளையராஜா பாடல் இல்லை. ஃபர்ஸ்ட் தேன் கிண்ணம் பழைய ஓல்டு சாங்ஸ். அது வந்து 27,000 வியூஸை பெற்றிருக்கு. இளையராஜா பாடல் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஆனால் யூடியூப்ல இளையராஜா பாடல்கள் 1.5 லட்சம் பேரை கேட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1,35,000 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட இருக்கு. ஓவராலாக ஸ்பாட்டிஃபைல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கேட்டிருக்காங்க ஸ்பாட்டிஃபைல. சூப்பர். ஸோ கேட்டுட்டு இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் அதை ஷேர் பண்ணி வேணாம், உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போகும். நீங்கள் நான் பேசுகிறதையே கேட்டவங்க நான் பாடுறதையும் போய் கேளுங்க. ஆனால் நல்லா இல்லைன்னா ஓடிடாதீங்க, திரும்ப பேசுகிறத கேட்குறதுக்கு வந்துடுங்க. இப்படி தான் பரவ வேறபடி பரவ மாட்டேங்குது இல்லை. ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது சஜஷன்னா நீங்கள் அனுப்பி விடுங்க. ஆமாம், உங்களுக்கு ஏதாவது குரூப் இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க. ஸோ தேட் வுட் ஒரு இது நம்ம 150வது எபிசோடில் ஒரு இதாக சொல்லலாம். ஸ்வர்ணா ஆர்மிக்கு ஒருத்தங்க ஸ்வர்ணா ஆர்மின்லாம் வேறு சொல்கிறாங்க. என்னோட வீடியோவில் வந்து போடுறேன். ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க வந்து தமிழ் மூவிலையும் தெரிஞ்சு இதையும் தெரிஞ்சவங்க வந்து என் வீடியோவில் வந்து ஸ்வர்ணாக்கா ஆர்மி. எங்க ஆர்மியில நீங்கள் ஒருத்தர் தான் இருப்பீங்க. அவர் இருக்க மாட்டார். அப்புறம் போய் நீங்களும் நான் பாட்காஸ்ட்டே போட மாட்டேன், சரி இது தண்டம் அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆமாம், அதில் போயிடும். அப்புறம் வேற எஸ் அப்புறம் ஒரு இந்த வீரப்பன் எபிசோட் தான் ஒருத்தன் திட்டி விட்டான். சொன்னா நான் யூடியூப்ல கமெண்ட் நான் அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். சரி, நீங்கள் திட்டுறது அதெல்லாம் ஓகே, நீவா போன்னு பேசுகிற மாதிரி அதில் அப்படி தான் இருந்தது. ஒருமையில் பேசிவிட்டார். அதனால் எனக்கு வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, இப்படியா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஓகே, அப்போ தான் தெரிஞ்சது ஓகே யூடியூப்பில் வீடியோஸு கமெண்ட்ஸ் அது என்ன இந்த மாதிரி நிறைய போடுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும். நம்ம வந்து அதை அப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரியாமல் அந்த கூகுள் பாட்காஸ்ட் தான் மண்டையன், அதை வந்து அவன் ஒழிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் யூடியூப்பில் போட்டான். 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. 1070 லாஸ்ட்லி. இன்னொரு கமெண்ட் என்னென்னா, இந்த விடுதலை படம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு புக்கு, அது ஒரு கதை, சிறுகதை, ஜெயமோகனோட ஒரு கதை. நான் அந்த கதையை படிச்சுட்டு துணைவன் நினைக்கிறேன், அதையும் விடுதலை படத்தையும் பற்றி பேசியிருந்தேன். அது வந்து நான் அந்த படம் வந்தப்போ அப்போ படித்து அப்போ போட்டது. அதை இந்த யூடியூப் வந்து கூகுள் பாட்காஸ்ட்டை ஒழிச்சு விட்டு அதுக்கப்புறம் இது மொத்தமாக இதில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டுட்டு, இந்த லூசா நீ இந்த படம் எப்போ வந்துச்சு, இப்போ வந்து என்ன உளறிக்கிட்டு இருக்க கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் வந்து இல்லை, நான் வந்து அப்புறம் சொன்னேன், இல்லைங்க நான் அது வந்து இந்த மாதிரி கூகுள் பாட்காஸ்ட்டில் இருந்தது இப்படி யூடியூப் மாறிடுச்சு இப்படிலாம் போட்டு ஒரு ரிப்ளை கமெண்ட் வேறு போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் ஆமாம் இந்த ரிப்ளை ஒரு கேடுன்னு 2யுமே டெலிட் பண்ணி விட்டேன். நானே போய் என் கமெண்ட்டும் வேண்டாம் உங்கள் கமெண்ட்டும் வேணாம் ஓடுங்க அப்படி சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கமெண்ட்டை மோஸ்ட்லி நான் தான் பார்க்குறது யூடியூப்பில். ஆமாம், நான் பார்க்க மாட்டேன். ஆமாம், யூடியூப் ஹேண்ட்லராக யூடியூப் அட்மின் நான் தானுமே. அதில் ஒன்றும் அவ்வளோலாம் கமெண்ட் வராது. ஒன்றும் அது எப்போயாவது வரும். இந்த மாதிரி இவங்க போட்டிருந்தாங்கல்ல அந்த கமெண்ட்லாம் இவங்க தான் படித்து சொன்னாங்க. ஸோ அப்படி தான். அவ்வளோதாம்மா, இன்டர்வியூ ஓவர். இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நீங்கள் வேறு ஏதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்குது? ஃபாஸ்ட்டை பற்றி பேசிட்டோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபியூச்சரில் எப்படி போகுது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்? தெரியாது எப்படி கோஷ்டிக்காரனா எனக்கு தெரியாது. அந்த முதல்வன் படத்தை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு நாள் நீ இருந்து பார்க்குறியா? நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறேன், நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மக்கள் மாதத்துக்கு ஒரு ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு பாட்காஸ்ட் எக்ஸ்ட்ராவாக போடலாம்ல.
எங்க இருக்கிறாங்க ரசிகர்கள் அதுக்கு? அதை வந்து இது என்ன பிரச்சனைனா, பிரச்சனைலாம் இல்லை. நம்ம பாட்டு போட்டோம்னா இப்போ புக்ஸ் பற்றி பேசினது அதெல்லாம் ரொம்ப கம்மி பேர் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி பாடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அப்புறம் திட்டாங்கன்னா அதனால நான் சரி பயந்துட்டே தான் இருக்க வேண்டியதான். தேசமே உயிர்த்து எழு. ஓகே, பயந்துடலாம். இப்போ புக்கை படிச்சு கூட திட்ட மாட்டாங்களா? அது ரொம்ப பேர் கேட்க நானே மாட்டாங்க. ஃபேக் ஐடியில் வந்து திட்டுவேன். ஐயோ திட்டுவேன்டா, டேய் என்னடா எங்க அண்ணன் நானே அடிப்பேன், நீ அடிச்சியா? சும்மாவே அப்படிதான் இருப்பாங்க. நானும் ஒரு 5-6 ஃபேக் ஐடி வச்சு திட்டு இருக்கேன் பார்த்துக்க. ஐயோ வந்து திட்டுவேன், ஓ ஐடியிலேருந்து ஒன்று திட்டுவேன். அட பாவீங்களா? ஸோ அதனால் ஒரு பாட்காஸ்ட் ஒரு பாட்டு இது போடலாம், தப்பு இல்லை. போடலாம். ஓகே, அவ்வளோதான். வேற என்ன? ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல சேஞ்ச். இது நம்ம வந்து என்ன சொல்ல, நான் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், பாட்காஸ்ட் ரெகுலராக போட ஆரம்பிக்கல. அது ஒரு ஒர்க் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வீக்லி ஒரு எபிசோட் போட்டணும். அந்த மாதிரி நான் ஒரு கமிட்டடாக அதுக்குள்ளே வந்தேன். எனக்கு ஒரு டிசிப்ளின் வந்தது. நான் புக்ஸ் திரும்ப நிறைய படிக்க ஆரம்பித்தேன். நிறைய நல்ல நல்ல புக்ஸ்லாம் படித்தேன். இவ்வளோ நல்ல புக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி இருப்பேன்னா, நானே பாதி நேரம் புக்கு படிக்க மாட்டேன். நான் படிக்கிறப்ப எப்படி ஆயிடுவேன்னா, நீங்களாம் என்ன புக்கே படிக்காமல் நீங்களாம் என்ன புக்கு படிக்காதவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நானாக நினச்சிக்குவேன். ஸோ நானே சில நேரம் படிப்பேன், சில நேரம் படிக்க மாட்டேன். பட் எனக்கு என்ன சொல்ல, புக் படிக்கிறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அது வந்து எல்லாருமே படிக்கணும்னு நினப்பேன் நான் படிக்கிறப்போ. அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லா இருந்தது. ஆமாம். ஸோ நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எதுனாலும் கொடுங்க, எதை பற்றி நாங்கள் பேசலான்ட்டு. ஆமாம், சஜஷன்ஸ் கொடுங்க. சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸுக்கு நாங்கள் இனிமேல் மாதம் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் பேசுவோம். வேறு அவ்வளோதான். 150வது எபிசோடை நம்ம நிறைவு பண்ணலாம். இல்லை, நிறைவு பண்ணல, வேறு ஏதாவது சொல்லலாம். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதாவது சொல்லலாம். இல்லை, நான் இது எனக்கு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது நான் அந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அந்த புக்கை விட்டு நான் இன்னும் வெளியவே வரல. அது என் மண்டக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. ஒரு நேற்றோ என்னமோ கூட இவங்க கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பொண்ணோட ஜேர்னி வந்து, ஒரு விமனோட ஜேர்னி வந்து எப்படி ஆயிடுதுன்னா, இது ஒரு கஷ்டம் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. பட் என்னென்னா, நம்ம நல்லா படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறோம், கல்யாணம் ஆகுது, அண்ட் ஒரு ஸ்டேஜில் குழந்தை பிறக்குது. குழந்தைய பார்த்துக்கணுமோ இல்லை வேறு சம் அதர் ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து ஒர்க்கை விட்டுட்டு வரோம் இல்லையா, ஒர்க் விட்டுட்டு வரோம். ஸோ குழந்தை தான் உலகம், அது ஒரு சாய்ஸ் நம்ம தான் எடுக்கிறோம். ஓகே, நான் வேலைக்கு போகல, நான் வந்து இந்த மாதிரி நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இங்கே வந்தப்போ எனக்கு உண்மையிலே எனக்கு ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, ஜென்ரலைஸ்டாக சொல்லவா, நான் என்ன வச்சே சொல்கிறேன். இப்போது இந்தியாவில் நான் ஒரு 4.5 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணப்போ அதை ஒன்றும் நான் அவ்வளோ நான் என்ன சொல்கிறது, ஐயோ என்ன சொல்லன்னு எனக்கு தெரில, அதை நான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணலையோன்னு எனக்கு இப்போ தோணுது. அப்போ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணலைன்னா நல்லா இருக்காது, அது இதுன்னு எனக்கு எந்த ஒப்பீனியனுமே இல்லை. நான் அதில் ரொம்ப லேர்ன் பண்ணணும், என் கரியர் அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸும் எனக்கு இல்லை. ஸோ ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே பேப்பர் போட்டுட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தோன்னே எனக்கு ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. புதுசாக ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம், ப்ரெக்னென்ட் ஆகுறேன், குழந்த பிறக்கிறான், குழந்தையோடு சேர்ந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது, ஓகே ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்குது. அகெயின் பாட்காஸ்ட்லாம் பண்ணுறேன், அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இனிஷியலி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சோன்னே மறுபடியும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சோன்னா ஓகே பாட்லக் போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம், அவங்கள மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல, பர்த்டே பார்ட்டிஸ், இந்த மாதிரியே அதுக்குள்ளே இருக்கையில் ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. ஸ்டில் அது ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் என்னன்னு இப்போ 2வது குழந்தை பிறந்துட்டா, நான் பாட்காஸ்ட்டும் போடலை, எதுவுமே நான் பண்ணல. அப்படி ஒரு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது இருக்குல்ல, இது ஒரு சாய்ஸ் தான். நீங்கள் குழந்தைக்காக வேலையை விடுறீங்க, வைக்கிறீங்க, எல்லாமே ஓகே தான். குழந்தை தான் உங்கள் உலகம், அப்படி என் வீடு தான் என் உலகம். எனக்கு வந்து நான் என் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், என் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுப்பேன், எல்லாமே ஓகே. நான் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் அ சாய்ஸ், எல்லாமே ஓகே. ஆனால் அது மட்டுமே உலகம் இல்லை, அது இல்லாத ஸ்வர்ணா ஒன்று இருக்கிறேன்ல, அதை வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பண்ணையில் தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு.
நான் நல்லா தான் பேசுவேன்றதே எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒண்ணு பாட்காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. நீ பேசு அப்படின்னு ஆரு தான் சொன்னாங்க. அப்போ வந்து நான் பேசி யார் கேட்க போறா? எனக்கு என்ன பேச தெரியும்? அந்த மாரி தான் நான் இருந்தேன். ஸோ ஒன்ஸ் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிக்கல. எனக்கு நல்லா இருந்தது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வருதா? அல்லது என்ன சொல்ல? எவ்வளோ ரீச் ஆகுது? அது எல்லாமே அது அது எதுவுமே நான் இன்ன வரையும் எனக்கு இப்ப தெரியாது. நான் பார்த்ததும் கிடையாது. ஆனா இது எனக்கு என்ன தருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா ஒரு பொண்ணு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இப்போ நான் அது இல்ல. ஸோ அது இல்லாம எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த பாட்காஸ்ட் குடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது சொல்லலாமா தெரில. என் ஃப்ரெண்டு அவளும் வேற இந்த பாட்காஸ்ட் கேட்பா. என் கூட படிச்ச பொண்ணு தான். சூப்பரா படிப்பா. அவ வந்து 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு தெரியும். அப்போ இருந்து அவளும் நல்லா படிப்பா. நல்ல கட் ஆஃப் வாங்கி நல்ல காலேஜ்ல படிச்சா. அதுக்கப்புறம் எம்.இ பண்ணா. கேம்பஸ்ல செலக்ட் ஆனா. செலக்ட் ஆனதே எம்.என்.சி. எல்லாம் எல்லாம் இந்த மாரி அ அ இருக்கையில கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தும் அவ கன்டின்யூ பண்ணா. அதுக்கப்புறம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குவிட் பண்ணிட்டு அவ ஜாப் எதுவும் இப்போ போகலன்றது எனக்கு கஷ்டமா இருக்கும். இவ அவ்வளோ நல்லா படிப்பால்ல. ஏன் இவ வந்து இப்போ ஏன் அவ குழந்தைய மட்டும் ஏன் பார்த்துட்டு இருக்கிற மாரி இந்த உலகம் இருக்கு? அப்படின்ற மாரிலாம் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். நம்ம அதில ஹாப்பியாவும் இருக்கிறோம் தான். எல்லாமே இருக்கு தான். எனக்கு அந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை தான் ஸ்டில் ஞாபகம் வருது. என்னன்னா, நீ வந்து இந்த பூரி சுடுற, இந்த அப்பளம் சுடுற, இந்த சப்பாத்தி சுடுற ஒரு ஆளா இல்லாம இருந்திருந்தேன்னா, நீ ஆப்பிள் வந்து கீழ விழுகிறத கூட நீ பார்த்துருக்கலாம். மரத்துலேருந்து ஆப்பிள் கீழ விழுகிறத கூட நீ பார்த்து, நீ வந்து அந்த நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த விதிகள நீ கூட கண்டுபிடிச்சிருந்துருக்கலான்ற மாரி அவங்க எழுதியிருப்பாங்க. வாட்டெவர் நீ என்னவா வேணாலும் ஆயிருக்கலாம். உனக்கு கரியர்னு ஒண்ணு இருந்திருக்கலாம். நெறைய பேர் அதையுமே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே நான் என் கரியரையும் விட மாட்டேன், என் ஃபேமிலியும் விட மாட்டேன், என் குழந்தைங்க எல்லாமே இது பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நெறைய பேர நம்ம விட்டுர்றோம் இல்லையா? ஸோ ஃபார் சம் ரீசன் நம்ம விட்டுட்டாலுமே, திரும்ப அத தேடணுன்றது நான் நெனப்பேன். எனக்கு அதுக்கான ஒரு ஸ்டார்ட்டா இந்த பாட்காஸ்ட் ஜர்னி வந்து இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏய்லாம் இல்ல. எனக்கு அத ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் கரெக்ட்டா சீரியஸ்லி. கரெக்ட்டா அத அதான் எபிசோட் நேம். கன்வே பண்ண கன்வே பண்ண தெரியல. பட் ஒரு நான் பார்க்கையில யாருமே மென்க்கு யாருக்குமே இந்த மாரியான வேற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. பட் நீங்க உங்க கரியர விட்டுட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அ மெஜாரிட்டி இருக்காது அப்படி சொல்லி நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு பரிதாபங்கள்ல ஒரு ஒரு காமெடி கூட வரும். நான் 7 வருஷம் கழிச்சு திரும்ப போயி இன்டர்வியூல உட்காரணும். நான் என்ன படிச்சேன்னே எனக்கு மறந்து போச்சு. இப்போ அவன் என்னைய கேள்வி கேட்கணும். என்ன? இல்ல அது வருது. இன்னும் லைக் என்ன கேள்வி கேட்குறான்னே எனக்கு தெரியாம, மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் ஆகி உன்ட்ட வந்து அழுகணும். அதானே உன் ஆசை அப்படின்ற மாதிரி. அது வந்து அது ஃபன்னா இருந்தாலும் தட்ஸ் அ ரியாலிட்டி. ஒரு ஒரு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு விஷயத்துல கம்ஃபர்ட் ஆயிருவோம். ஓகே நமக்கு இதே ஓகே தான் அப்படின்ற மாரி நம்ம போக ஆரம்பிச்சுருவோம். அண்ட் திரும்ப எங்க ஸ்டார்ட் பண்றதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். திரும்ப எப்படி நான் நான் வேலை பார்த்தது 6, 7 வருஷம் முன்னாடி. இப்போ அது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் படிக்கணும். எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்ல. இந்த தாட்டே இருக்குல்ல, இது நீ இத கடந்து நம்ம உள்ள போனா தான் என்னன்றது தெரியும். பட் இந்த தாட்டே வந்து உங்கள வந்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத மாதிரியா பண்ணும். ஸோ அது வந்து விமனுக்கு தான் ஃபேஸ் பண்றாங்களோன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது பொய் அப்படிலாம் கிடையாது. பெரியவங்க அவங்க. நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல ஓடிருவீங்க. சி நான் என்ன சொன்னேன்? யூ மைட் ஃபேஸ் சம் அதர் ஸ்ட்ரகிள் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியானது மெஜாரிட்டி விமனுக்கு தானே இருக்குது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். இப்போ நீ ஒர்க் பண்ணலன்றதுலாம் கிடையாது. யூ ஆர் ஒர்க்கிங். பாட்காஸ்ட் இஸ் அ ஒர்க். இது ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணி இது பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கு தான். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ம். பட் நான் வந்து ஒர்க்கே பண்ணல உள்ளே வந்தால் என்னன்றது ஆஸ் யூ கரெக்டாக சொன்ன மாதிரி அது ஒரு தாட். ம். அந்த தாட்டை ஜஸ்ட் யூ நீட் டு வேறு தாட்டை யோசிச்சேன்னா அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்ட தாட். ம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உலகத்தில் தான் இருக்கீங்க. என்ன ஒர்க் பண்ணுறது உள்ளே போய் 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா உள்ளே போயிடலாம். எல்லா பேர் போயிருக்காங்க. ம். ஸோ இதெல்லாம் நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டு ஓகே. அதை வந்து உமன்ஸோட அசோசியேட் பண்ணுறது வந்து இதெல்லாம் இட் ஹேஸ் டு கோ. அதெல்லாம் இருக்கக்கூடாது.
அப்படி நாங்கள் உமன் எனக்கு அப்படி ஒரு தாட் இருக்குது அப்படி இன்னும் லைக் இருந்துக்கோங்க, நான் ஒன்றும் சொல்லலை, பட் திஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் நாங்கள் உமன் எங்களுக்கு இப்படி தாட் இருக்குன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யோசனையே லைக் இந்த தாட் ப்ராசஸே எனக்கு எப்படி வந்ததுன்னா, புக்ஸ் எல்லாம் படிக்கலை, பாட்காஸ்ட் போடலை. என்னை வந்து இதுக்கு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விமனுக்கு சரி எனக்கு என்ன கிரெடிட் கிடச்சிருக்கும், நீ நல்லா தோசை சுடுற, நீ நல்லா பூரி சுடுற, அதே மாதிரி இப்போ விசாகன் ஒரு இதில் ப்ரைஸ் வாங்கிட்டான்னா சூப்பருங்க உங்கள் பையன் வாங்கிட்டா நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க, இதே தானே எனக்கு திரும்ப திரும்ப அந்த கிரெடிட்ஸ் வந்திருக்கும். இது இல்லாமல் நான் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு கிரெடிட் வரையில தான் நான்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் தனின்றதை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். லைக் ஏதோ ஒரு நியானனில் கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க் தான் போகணும், எனக்கு வந்து வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் இல்லை, அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒர்க் தான் போகணும், ஏர்ன் தான் பண்ணணும்னு இல்லை, யூ கோ ஃபார் வாலண்டியரிங். நீங்கள் படித்த படிப்பை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வாட் எவர் யூ டூ, அது நீங்கள் பண்ணையில் உங்கள் மைண்டு கிளியர் ஆகும். நான் அந்த மாதிரி சொல்ல வரேன். நீங்கள் இப்போ நானே இங்கே வந்து வாலண்டியரிங் போனோன்னா எனக்கு நல்லா ஜாலியாகிடுச்சு. அதுவும் அதே தான், இந்த மனிதர் சொல்லிகிட்டே இருப்பாங்க வந்ததுலேருந்தே, வாலண்டியரிங் போறியா, அதெல்லாம் போக முடியாது, அப்படி தான் நான் இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாலண்டியரிங் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே வந்து என்ன சொல்ல, குழந்தைய வச்சுட்டும் நான் போவேன். அப்படி அது வந்து யாராவது கேட்கல தான் எனக்கு தெரியும், பரவாயில்லைங்க குழந்தைய வச்சுட்டு நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்க, குழந்தைய வச்சுட்டு வாலண்டியர் பண்ணலைன்னா நான் பைத்தியமாகி சுற்றிட்டு இருப்பேன். அதுதான் ஆக்சுவலி எனக்கு ஜாலியாக இருக்கனால தான் நான் போகிறேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால தான் நான் போகிறேன். ஸோ ஏதாவது உங்கள் வீட்டை தாண்டி, அந்த வீடு குழந்தைங்க இப்படி ஒரு சர்க்கிளில் இருந்தீங்க அப்படின்னா, அதை தாண்டி உங்களுக்காக ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா தான் என்னன்னு யோசிக்க முடியும். இல்லைன்னா இந்த தாட்லாம் வரவே வராது, எனக்கு வரல. அதுதான் நான் சொல்லுவேன். என்னது லைக் அப்படிலாம் பண்ணால் ஜாலியாக இருக்கும் என்னோட கருத்துப்படி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரில, கேட்குறவங்களுக்கு புரிஞ்சிருந்தா மகிழ்ச்சி. ஏன்னா நான் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் பார்க்குறேன், அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு அப்படி தோணும், எனக்கு தெரில, ஷேர் பண்ணவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த விமனுக்கு இருக்குன்னு நானும் நினச்சிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஐயோ எதை எடுத்தாலும் டேட்டாவை எடுத்துகிட்டு வர வேண்டியது. இவங்க சொன்னாங்கல்ல, நான் என்ன தப்பா பேசிட்டேன், எல்லாம் கரெக்டாக தான் பேசியிருக்கேன், ஓடிடுங்க இங்கேருந்து. 150 எபிசோட் போட்டேன் ஏன்ட்டே நீ வந்து என்ன இப்போடா டே நாங்கள் யார் தெரியல, அவங்க ஊரில் அவங்க பெரிய ஆளுங்க மாதிரி சொல்லிக்க வேண்டியதான். வந்து நான் என் மைண்டில் இருக்கிறது, நான் இது எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அந்த மாதிரியாக தான் நான் இதை ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹேவ் அ டைம் டு ஸ்பீக் கேட்குறதுக்கு ஆள் இல்லைனாலும் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்று பண்ணணும், எல்லாருமே பண்ணணும், விமன் மென் எல்லாருமே பண்ணணும். ஸோ அப்போ தான் மைண்டு நல்லாயிருக்கும், யோசிக்க முடியும். புக்ஸ் படிக்கணும், நானே படிக்கலைனாலும் நீங்கள் எல்லாம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். நான் திடீர்னு விட்டுட்டு ஓடி போயிடுவேன். பூமர் ஆண்டி தெரியலையே, இப்போ வைக்கிறோம் நான் தானே அது. ஐயோ நான் வரமாட்டேன், நான் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ இதுதான் புக்கு படிங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாப்பா. வந்து கட்டுப்படா கார்ல போயிட்டு இருக்கனால பார்த்த கூட முடியலடா. ஐயோ சர்பஸ்களா படிச்சிருக்கடா, இங்க டேமேஜ் பண்றதுக்குனே இருக்கறாங்க. நான் வந்து படிக்க வச்சிருக்கடா, புக் படிங்க சொன்னேன். இந்த படம் இருக்கு நம்ம யாரு சூர்யா படம். சரி எல்லாரும் போய் படம் பாருங்க. இது பரமா கிடையாது, படிடா பரமாவா அது கிடையாதுமா. ஃப்ளைட் ஓட்டுவார சூர்யா, சூரரை போட்டு மாறா மாறா ஜெயிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டோம் மாறாதான், ஜெயிச்சிடணும் மாறாலாம் இல்லை, எக்ஸ்ட்ராலாம் கிடப்பாங்கல்ல. அவங்க அந்த டயலாக பற்றி சுதா குங்குரா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா டயலாக் வேற பேசிட்டு இருக்காங்களா குங்குரா. ஓகே இதோட 150வது எபிசோட நம்ம நிறைவு பண்ணலாமா, இல்லை பேச முடிக்க மாட்டோம். இப்படி தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்போம், எங்களுக்கு தோன்ற வரை எனக்கு தோன்ற வரை பேசிகிட்டே இருப்போம். சும்மா என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்களும் சொல்லுங்கள் எல்லாரும் உங்களுக்கு, நீங்கள் ஒரு இது எனக்கு காமிச்சிங்கல்ல, ஹஸ்பண்ட்ஸ் வந்து
ஒய்ஃபை வந்து நீ வேலைக்கு போகணுன்னா போகாதன்னா போக வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க. எது சரியோ அதை சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த நீங்கள் கருத்தை நான் உடன்படலையே. என்ன உனக்கு காமிச்சேன், உனக்கு அது நீ ரிலேட் ஆகுன்னு காமிச்சேன். ஐ டோன்ட் அக்ரி வித் தட் கருத்து. யூ டோன்ட் ஹேவ் டு அக்ரி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேலைக்கு போகணும்னு சொல்லுவீங்களா, வேலைக்கு போகாத சொல்லுவீங்க? See, அவங்களோட சாய்ஸ் தான் அகைன். யூ cannot, there is no right or wrong decision. இப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு போக மாட்டேன்னு இருக்கும், அதை போய் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா அது என்ன சரியாக இருக்க போகுது? இல்லை. அப்புறம் காசு தேவைன்னா அதுவே போயிடும். வீட்டுக்கு தேவை என்னன்னா விமன்ஸ் ஆர் கோயிங், ஸோ அவங்களே போயிடுவாங்க. ஸோ அப்படி அப்படி சொல்ல முடியாது. ஸோ லைக் என்னோட கருத்து தான், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எதையாவது உங்களுக்கு பிடிச்சதா பண்ணுங்க, தின்னுட்டு தூங்காதீங்க. நான் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரி. ஸோ தேட் இஸ் ஒன்லி. ஒரு சோம்பேறித்தனமாக அது வந்து நம்ம மைண்டில் இருக்கக்கூடாது. அது வந்து வேஸ்டிங் அ லைஃப். ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. அதனால் காசு வரணும்லாம் அவசியமே இல்லை. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். யூ ஷுட் ஃபீல் சம்திங், ஒரு வைப்ரன்ஸாக இருக்கணும். அதுதானே ஒழிய மற்றபடி வேலைக்கு போகணும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. சமைக்கிறது ஜாலியாக இருக்கா, சமைங்க, இது பண்ணுங்கள், வீட்டு பார்த்துக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். இல்லை வேலைக்கு போகிறது பிடிச்சிருக்கா பண்ணுங்கள், பட் டோன்ட் கம்ப்ளைண்ட். அவ்வளோதான். ஓகே. அதெல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஓகே. தட்ஸ் a very என்ன எனக்கு ஏதோ சொல்கிறாங்க போல இருக்குது. இல்லை ஜென்ரல், உனக்கு தான் எப்போ சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த நீங்கள் தான் எனக்கு ஆக்சுவலி சொன்னீங்க ஒரு 5 years முன்னாடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து இப்படியே இருந்துட்டு நான் வந்து வீட்டில் இருப்பேன், குக் பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அப்போல்லாம் ஷார்ட்ஸ் வரல, சீரீஸ் பார்ப்பேன், ஏதாவது பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க தான் சொன்னாங்க, நீ இப்படியே இருந்துட்டு ஒரு 5 வருஷம் கழித்து உனக்கு உன் லைஃப்பை பார்க்கல உனக்கு பிடிக்காம போயிருந்ததுன்னா நான் தான் காரணம்னு நீ நினச்சிருவேன், அதனால வாலண்டியர் பண்ணு, எங்கேயாவது போ, என்னமாவது பண்ணு, இப்படி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ என்னமாவது பண்ணுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பில்கேட்ஸ் இருக்கார்ல, பில்கேட்ஸ் வந்து அவர் எவ்வளோ காசு வச்சிருக்காரு, பல பில்லியன் கணக்கில் வச்சிருப்பாரு. 100 கோடி 10,000 கோடி கிட்ட அவ்வளோ வச்சிருப்பாரு. அவர் பசங்களுக்கு அவர் கொடுத்தது $10 million தான் கொடுத்தாரு. ஏன் அவன் வெட்டியாக உட்காந்து படுத்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? நோ, that's not work. It will not work out. That's not life. அதனால் அவ்வளோதான். ஆமாம். வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாவம் பாட்காஸ்ட் கேட்குறேன். வேற என்ன அவ்வளோதான். இல்லை டீனேஜ்லாம் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்களா, அப்புறம் சொல்லு பேபி, அப்புறம் நைட்டு 2 மணி 3 மணி போயிட்டே உனக்கலாம் செருப்பாலே ரூம்மேட்ஸாக இருந்தேன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்க, போய் தலை அப்படின்ற மாதிரி. சரி, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எங்கேனாலும் அதை பாஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேறு போயிருக்கலாம். அது இல்லாமல் இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா மிக்க நன்றி. வேறு என்ன பேசலாம் அப்படின்றது வந்து இது கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரில இந்த எபிசோடு. ஸோ இதே மாதிரி அது என்ன ப்ளீஸ் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லியில் வேறு என்ன டாபிக்லாம் பேசலாம், என்ன பேசினா நல்லாயிருக்கும், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். கருத்துக்கள் நாங்கள் எப்போ பாரு கருத்துக்கள்லாம் கொண்டு வர மாட்டோம். இன்றைக்கி ஏதோ நான் சும்மா கொண்டு வந்தேன், அவங்க கேட்டோன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இன்டர்வியூன்னு ஒன்று நீங்கள் தானே மேன் கொண்டு வந்தீங்க என்கிட்ட சொல்லாமல், அதனால எனக்கு சொல்லணும்னு தோணிடுச்சு போல இருக்கு. ஓகே. எதுக்கு இந்த ஏதோ சொல்றீங்களே, மறுபடியும் நன்றி சொல்ல, எதுக்கு இந்த டைட்டில் வச்சோம்? நாங்கள் பேசுவோன்றதுனால தான் டைட்டில் வச்சோம். ஆமாம், உப்மா பாட்காஸ்ட்னு வச்சுருக்கணும், அதுக்கு பதிலாக இந்த பேர் வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.